சின்ன பாப்பா 3 படிக்கிறான். நல்லா படிப்பா, 2 பேருமே நல்லா படிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் பால்வாடியில் இருக்கும்போது படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரங்க பெங்களூரில் வேலை பார்த்தாங்க. அப்போ ஃபோன் போடுவாங்க, பரப்பாடியில் சேரு இல்லை மூலவரத்தில் கொண்டு சேரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வேண்டாம், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்ப்பேன் அப்படின்னு டீச்சரே சொல்லுவேன். இன்னும் தெரியமா டீச்சர் சொல்லுவாங்க, அலைலட்சுமி மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன். ஒரே எல்லாருமே பால்வாடியிலேருந்து அப்படி ஒரு கொஞ்ச நாள் சேர்த்து தான் அதோட ப்ரைவேட்டுக்கு அப்படியே சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பிள்ளைகள் கூட வெளியில் போயிட்டு என் பிள்ளை அங்கேயே இருக்கும்போது அப்போ நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன், என் பிள்ளைங்க அங்கே தான் படிக்க வைப்பேன். அங்கே படிக்கணும், நல்லா படிக்கணும். எங்கே படித்தாலும் அதாவது 10 பிள்ளைகள் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே நல்லா பெஸ்ட்டாக படிக்கணுங்களா, அது போதும் எனக்கு டீச்சர் அப்படிமே. அதே போல கண்டிப்பாக இருந்தால் எனக்கு அதை விட பெரிய திருப்தியாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது ப்ரைவேட் ஸ்கூல் தோற்று போவோம், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஒரு கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். சாரை வந்து இந்த ஊருக்கு இந்த ஸ்கூலுக்கு அப்படி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே எனக்கு படிக்கும்போது ஆரம்பத்துலேயே இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகள் படிப்பு கொஞ்சம் நானும் வீட்டில் ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சது முடிஞ்சு சொல்லி கொடுப்பேன். நல்லா கவனிக்கணும் செய்வேன், பார்ப்பேன். எனக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி படிப்பேன். நல்லா ரொம்ப சந்தோஷமாக என் தம்பி பிள்ளைகள் இருக்குது, எங்கள் அக்கா பிள்ளைகள் இருக்கும்போது எங்களுக்கு படிப்பாக படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கூல் நல்லா இருக்குது, படிப்பு நல்லா இருக்குன்னு ரொம்ப ஆர்வமாக சொல்லுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நல்லா மேலும் வளர்ச்சி வந்து நல்லா படிக்கணும், எல்லா பிள்ளையுமே நல்லா படிக்கணும், நல்ல முயற்சி எடுத்து நல்ல பிள்ளை இருக்கணும். ரொம்ப சந்தோஷம்.